அஸ்ஸலாமு அலைக்கும். தில்லியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் இரண்டாவது முறையாக சாம்பியன். மகளிர் பிரீமியர் லீக்கில் பரபரப்பான இறுதிப் போட்டியில் தில்லி அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக கோப்பையை வென்றது மும்பை இந்தியன்ஸ். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் தில்லி கேபிட்டல்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தில்லி கேபிட்டல்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய மும்பை இந்தியன்ஸ் அணி முதலில் விளையாடியது. முதலில் விளையாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 149 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் 44 பந்துகளில் 66 ரன்கள் எடுத்தார். அவரை தொடர்ந்து நாட்ஷிவர் ஃப்ரெண்ட் 30 ரன்களும் அமன்ஜோத் கவுர் 14 ரன்களும் எடுத்தனர். பின்னர் 150 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணியால் 9 விக்கெட் இழப்புக்கு 141 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் மும்பை அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. தில்லி அணியில் அதிகபட்சமாக மரிசான்னே காப் 40 ரன்களும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 30 ரன்களும் எடுத்தனர். மும்பை அணியில் சிறப்பாக பந்து வீசிய நாட் ஸ்கைவர் ஃப்ரெண்ட் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். மகளிர் பிரீமியர் லீக்கின் 3வது தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற தில்லி 3வது முறையாகவும் இறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவியுள்ளது. மேலும் முதல் தொடரில் கோப்பையை வென்றிருந்த மும்பை அணிக்கு 2வது கோப்பை இதுவாகும். நன்றி.